சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையின் பாதி பலம். சந்தோஷம் இல்லை என்றால் மனிதர்க்கு ஏது பலம்? புயல் மையம் கொண்டால் மழை மண்ணில் உண்டு. எந்த தீமைக்குள்ளும் சிறு நன்மை உண்டு. ஓ சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையின் பாதி பலம். சந்தோஷம் இல்லை என்றால் மனிதர்க்கு ஏது பலம்? புயல் மையம் கொண்டால் மழை மண்ணில் உண்டு. எந்த தீமைக்குள்ளும் சிறு நன்மை உண்டு. ஓ வெற்றியைப் போலவே ஒரு தோல்வியும் நல்லதடி. வேப்பம் பூவிலும் சிறு தேன் துளி உள்ளதடி. குற்றம் சொல்லாமல் ஒரு சுற்றம் இல்லையடி. இளையும் புன்னகையால் நீ இருட்டுக்கு வெள்ளையடி. தவறுகள் பண்ணி பண்ணி திருந்திய பிறகுதான் நாகரிகம் பிறந்ததடி. தவறுகள் குற்றமல்ல, சரிவுகள் வீழ்ச்சியல்ல, பாடம்படி பவள கொடி. உள்ளம் என்பது கவலைகள் நிரப்பும் குப்பை தொட்டி இல்லை. உள்ளம் என்பது பூந்தொட்டியானால் நாளை துன்பமில்லை. புயல் மையம் கொண்டால் மழை மண்ணில் உண்டு. எந்த தீமைக்குள்ளும் சிறு நன்மை உண்டு. ஓ ஆதியில் ஆண்டவன் இந்த பூமியை படைத்தானே. அவன் ஆசையைப் போலவே இந்த பூமி அமையல்லையே. ஆண்டவன் ஆசையே இங்கு பொய்யாய் போய்விடில் மனிதனின் ஆசைகள் மெய்யாவது சாத்தியமா? நன்மை என்றும் தீமை என்றும் 4 பேர்கள் சொல்லுவது நம்முடைய பிழை இல்லையே. துன்பம் என்ற சிப்பிக்குள் தான் இன்பம் என்ற முத்து வரும். துணிந்த பின் பயம் இல்லையே. கண்ணீர் துளியில் வைரங்கள் செய்யும் கலைகள் கண்டு கொள். காலுக்கு செருப்பு எப்படி வந்தது, முள்ளுக்கு நன்றி சொல். புயல் மையம் கொண்டால் மழை மண்ணில் உண்டு. எந்த தீமைக்குள்ளும் சிறு நன்மை உண்டு. ஓ வானமிடித்தது பாதங்கள் இரண்டும். பறவையானது விரல்களை காம்பில். பூக்கள் முளைத்தது குருவங்கள் இறங்கி. மீசையானது ஆனந்த கண்ணீர் மொண்டு குளித்தேன். கற்கண்டு தூக்கிக் கொண்டு நடந்தேன் ஒரு எறும்பாய். நான் தண்ணீரில் மெல்ல மெல்ல நடந்தேன் ஒரு இலையாய்.
வரை கிளைகளை முளைக்கிறது. அலை, 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 அலை. கலங்காத குளமென இருந்தவள் ஒரு தவளைதான் குதித்ததும் வற்றிவிட்டேன். காதல் சொன்ன கனவே, அது கடவுளை கண்ட கனவே, காற்றாய் பறக்குது மனமே. காதல் சொன்ன கனவே. காத்தருளும் இறைவா நன்றி, எங்கும் நிறைந்தோனே, எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய், உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு. எங்களை அழைப்பு ஏற்று வந்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லாருமே புதுசாக ஒரு 4-5 பேர் வந்திருக்கீங்க. மற்ற எல்லாருமே பழைய முகம்தான். ஆனால் இப்போ வந்து எல்லாருமே புதுமுகமாக மாறிடுவோம். ஸோ இப்போ நிகழ்ச்சி நேரல் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு வரவேற்புரை முடிச்சுட்டு நண்பர்கள் நம்ம பேசுகிறதுங்க இருக்குது. அப்புறம் குரூப் ஃபோட்டோ, அதுக்கு பின்னால் வந்து நம்ம ஆடல் பாடல் நிகழ்ச்சி எல்லாம் இருக்குது. யார் வேணாலும் ஆடலாம். 60 வயசு இருக்கவங்க 30 வயசாக மாறுற மாதிரி பண்ணி விட்டுருவோம். நன்றி. இறந்த லிஸ்ட்டில் போன வருஷம் நிறையா சொல்லியிருக்கிறோம். எல்லா பேரெல்லாம் சவுந்தரராஜன் சார், இடிபி சவுந்தரராஜன் சார், நிறையா வரும். போன வருடம் நம்மளுக்கு தெரிந்து மோகன், ஆர்எஸ் மோகன் ஆர்டி அசம்பிளி. நம்ம ஆலமரம் விழுதுகள் போல் டெக்ஸ்டைலோட அது வந்து ஒரு பெரிய ஆலமரம். அதோட விழுதுகள் உலகம் முழுவதும் பரவி இருக்குது. எங்கே ஒரு இண்டஸ்ட்ரி இன்ஜினியரிங் இருந்தால் அங்கே டெக்ஸ்டைலோட ஒரு வித்து இல்லாத கம்பெனி எதுவும் இல்லை. நான் ஒரு இது வரைக்கும் டெக்ஸ்டைல்லேருந்து போனதுக்கப்புறம் 300 கம்பெனிக்கு நான் ஒரு கன்சல்டண்ட்டாக போயிட்டுருக்கேன். அந்த 300 கம்பெனிலேயே நம்மளை மாதிரி டெக்ஸ்டைல் இருந்த மாதிரி ஒரு உணர்வான கம்பெனிகள் இன்னும் பார்க்கவே இல்லை. அது வந்து ஒரு சாதாரண இல்லை. எந்த கம்பெனி எடுத்தாலும் நம்ம நம்ம டெக்ஸ்டைல்லாம் தெரியும். ஆனால் டெக்ஸ்டைல் இருந்து வேலை செஞ்சு இருப்பாங்க. ஒன்று அவங்க குழந்தைகளாக இருப்பாங்க. ஏதோ ஒரு பக்கம் உலகம் முழுவதும் டெக்ஸ்டைலோட இது சாதாரண பெரிய சாம்ராஜ்யத்தை நம்ம வச்சிருக்கிறோம். அதோட அருமை பெருமைகள் சில சமயம் நம்மளுக்கே தெரியாத கூட இருக்குது. பெரிய பெருமைகள் சாதாரணது இல்லை. அதெல்லாம் நான் நிறைய போகும்போது உணர முடியுது. அதனால் இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, நம்ம பிளட்டோட கலந்த ஒரு விஷயம். எப்போ வேணாலும் நம்ம கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் டெக்ஸ்டைல் உணர்வு நம்மளுக்கு இருந்தே தீரும். நம்மளுக்கு பின்னால் வர சந்ததிகளும் நம்ம டெக்ஸ்டைல்னால தான் எங்கள் அப்பா அம்மா டெக்ஸ்டைல் ஒர்க் பண்ணாங்கிற அளவுக்கு ஏற்படுத்தி வச்சுருக்கிறோம். அதுக்கு நம்ம வந்து டெக்ஸ்டைலுக்கு ஒரு நன்றி செலுத்தணும். நண்பர்கள் அனைவரும் கூடி வந்திருக்கிறீங்க. முதல்ல உங்களுக்கு எல்லாம் வரவேற்றுக்கிறேன் நான். ஏன்னா சாதாரண விஷயம் இல்லை. இப்போவும் மே 1 எல்லாருக்கும் நிறைய வேலை இருக்குது. உடம்பு செய்யலாம். நிறைய பேர், சில பேர் கூட ஆப்ரேஷன் கூட பண்ணிக்கிறாங்க. வேறு இதுக்கெல்லாம் போகணும். அது தள்ளி வச்சுட்டு மே 1 முடிச்சதுக்கப்புறம் போய்க்கணும் வந்தவங்க நண்பர்கள் இருக்காங்க. நிறைய பேர் சில நண்பர்களால் வர முடியாமல் இருக்கலாம். அதுக்கிட்டால் தவிர்க்க முடியாது, பரவாயில்ல. ஆனால் ஒவ்வொரு வருஷமும் நம்ம 100க்கும் மேற்பட்ட நண்பர்கள் கூட்டிகிட்டு தான் இருந்தோம். இந்த வருஷம் தான் இது கம்மியாகிருக்கு. பரவாயில்ல, அடுத்த வருஷம் மறுபடியும் நம்ம இது பண்ணிக்கலாம். அதை நம்ம வாட்ஸ்அப்பில் போட்ட மாதிரி தான்.
கூட்டம் குறைவாக இருந்தாலும் நிறைவான ஒரு இன்பத்தை நம்ம அனுபவிச்சுட்டு போவோம், மகிழ்வாக கொண்டாடுவோம். நிகழ்ச்சிகள் அவர் படிச்சிருந்தார் நிறைய. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இது வரைக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணாத நண்பர்கள் இருந்தால் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிங்க. உங்களோட டெக்ஸ்டுவல் உணர்வுகளை பகிர்ந்துக்குங்க. இது கசப்பான உணர்வுகள் இருந்தால் உங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. இனிப்பான உணர்வுகள், நம்ம ஜாலியாக நகைச்சுவையாக இருக்கிற உணர்வுகள் அந்த மாதிரி பகிர்ந்துக்கலாம். கசப்பு உணர்வுகள் அது இருக்க தான் செய்யும், எந்த கம்பெனியாக இருந்தாலும் இருக்க தான் செய்யும். அதை விட்டுருங்க. ஏன்னா மனம் வருந்தும்படி அதை செய்யக்கூடாது. அதனால் நம்ம வந்து இனிப்பான விஷயங்களை பேச வந்திருக்கிறீங்க. நட்பு மட்டும்தான் இங்கே முக்கியம். நம்ம டெக்ஸ்டுவல் நட்பை பற்றி பேசுவோம். ஈவன் டெக்ஸ்டுவல் நடந்த சில விஷயங்கள் இருந்தால் பகிர்ந்துக்கலாம். இங்கே நீங்கள் பேசும்போது நீங்கள் செல்ஃப் நோட்டீஸ் பண்ணும்போது அது மாதிரி பண்ணி நல்லாயிருக்கும். நிறைய பேர் நேற்று கூட பாஸ்கர் சார் வந்து அதில் போட்டிருந்தார், நிறைய போட்டோ எடுத்துருந்தார். ஆர்டி அசம்பிளி இன்னும் நம்ம ஃப்ரேம் வந்து நிறைய நிறுவனங்கள் நம்ம ஃப்ரேம் ஓடிட்டு இருக்குது. அப்படின்னு நம்ம தரத்தோட மதிப்பு பாருங்கள் எப்படி இருக்குன்னு இல்லையா. இது வரைக்கும் கம்பெனி மூடி 24 வருஷம் ஆச்சு. ஆனாலும் நம்மளோட உழைப்போட தரத்தோட உழைப்பு இன்னும் இந்த பூமியில் இருந்துகிட்டே தான் இருக்குது, சரிங்களா. அதனால் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. புதுசாக வரவங்க ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கங்க. மீதி எல்லாரும் வந்து யாருக்கெல்லாம் விருப்பமோ ஒவ்வொருத்தராக வந்து இங்கே பண்ணணும் கிடையாது. புதுசாக வந்து பண்ணதுக்கப்புறம் யார் வேணாலும் வந்து பண்ணுங்கள். இது வந்து நம்ம விழா. இது வந்து தனியாக இவங்க நடத்துகிறாங்க அவங்க நடத்துகிறாங்க கிடையாது. இது நம்மெல்லாம் சேர்ந்து நடத்துகிற ஒரு விழா. அதனால் இதை மகிழ்ச்சியாக கொண்டு போக வேண்டியது உங்கள் பொறுப்பு, சரிங்களா. எல்லோரும் சேர்ந்து நம்மளே வரவேற்றுக்கலாமா? கைதட்டி நம்ம ஒரு பிளான் கைதட்டுவோம். சூப்பர். சாரோட ஆரம்பிக்கலாம். சார் வாங்க. நான் ராஜேந்திரனுங்க, டெக்ஸ்டூரில் ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருந்தேங்க. 93 நவம்பரில் வெளியே போனேன். ரொம்ப சந்தோஷமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு டெக்ஸ்டூரில். என்னுடைய முதல் கம்பெனி லக்ஷ்மி ஆட்டோமேட்டிக் லூம் ஒர்க்ஸும் டெக்ஸ்டூலும் ரெண்டும் மறக்க முடியாத ஒரு கம்பெனிங்க. கொஞ்சம் பேர்த்த வந்து நான் இங்கே பேர் சொல்லி அழைக்க முடியாத இதில் இருக்கேன். ஏன்னா நிறைய பேர் மறந்து போச்சு. அது கொஞ்சம் என்னை மன்னிக்கணும். நான் பேர் முதல்ல எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு இன்றைக்கி அந்த பேர் சொல்லி அழைக்க முடியாத இது வந்து எனக்கு கொஞ்சம் மன சங்கடமாக இருக்குது. எல்லோரும் கொஞ்சம் என்னை மன்னிக்கணும். ரொம்ப சந்தோஷமான எக்ஸ்பீரியன்ஸுங்க. தேங்க்யூ. ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். நான் 1991லேருந்து 2003 ஜான்வரி வரைக்குமே ஒர்க் பண்ணேன். 2001 க்ளோஷர் ஆனதுக்கப்புறமும் 1 இயர் கண்டினியூ பண்ணேன். சிஎன்சி செல் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தேன். அதுக்கப்புறம் 2003லேருந்து 2020 இந்த வருஷம் ஜனவரி வரைக்கும் வாய்ட் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் ஃப்ளோலிங் சிஸ்டம்ஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ தான் ஜஸ்ட் ரிலீவ் ஆனேன். ஆனால் டெக்ஸ்டூல் வந்து லைஃப்பில் மறக்கவே முடியாத நாள். நிறைய கற்றுக் கொடுத்தது, நிறைய பேர் நிறைய மேனேஜர்ஸ் கைட் பண்ணாங்க. டெக்ஸ்டூல்லேருந்து தான் நிறைய லேர்ன் பண்ணேன். மறக்கவே முடியாத டே. இன்னும் டெக்ஸ்டூல் ஸ்டாப் கிராஸ் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணிகிட்ருக்கோம் அந்த இடத்த. லேடிஸ் நிறைய பேர் ஒர்க் பண்ணாங்கன்னா அது டெக்ஸ்டூலில் தான். நிறைய பேர் இன்னும் கான்டாக்ட்ஸில் இருக்காங்க. மறக்க முடியாத நாட்கள், மறக்க முடியாத மக்கள். வாழ்க்கையில் நிறைய கற்றுக் கொடுத்தது. தேங்க்ஸ். குட் மார்னிங்க எல்லாருக்கும். நான் என் பேர் ஜவஹருங்க. இஎன்எஸ்சில் வந்து 91லேருந்து 2000 வரைக்கும் இருந்தேன். ஓகே. 2000 மேலே வந்து பிஸ்னஸில் போயிட்டேன். இப்போ வரைக்கும் பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். 1 இயர் பிஃபோர் வந்து பிஸ்னஸை ஸ்டாப் பண்ணிட்டேங்க. இப்போ வேறு இன்னொரு கார்மெண்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இப்போ தான் ஸ்டார்டிங் ஆகிருக்குது. டியூரிங் த பீரியட் ஆஃப் டெக்ஸ்டைல் இருக்கும்போதுங்க எனக்கு நல்லா சப்போர்ட்டுங்க. ஒரு கம்பெனியில் வந்து எப்படி ஒரு வளர்ச்சி இருக்கணுமோ நான் அதை அனுபவித்தேன். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணேன். வெளியே சர்வீஸில் இருக்கும்போது எனக்கு ஆர்டர் இது வெளிநாடு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சிது. அந்த வாய்ப்பு அங்கே கம்பெனி வந்தனால கிடைச்சிதுங்க. அந்த ஒரு 10 வருஷம் வந்து என்னால் மறக்க முடியாது. அந்த 10 வருஷம் எனக்கு அந்த டெவலப்மெண்ட் தான் எனக்கு அடுத்து ஒரு பேஸ் எனக்கு அமைஞ்சது. அதனால் என்றைக்கு லைஃப்பில் வந்து டெக்ஸ்டைல் என்னால் மறக்க முடியாதுங்க. லைஃப் இருக்க வரைக்கும். தட்ஸ் ஆல். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் அனிதா டிசைனில் ஒர்க் பண்ணேன். 2001 வெளியே வந்துட்டேனுங்க. அப்புறம் ஃப்ளோலிங்ஸ் சாவரின் இன்ஜினியர்ஸில் ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் ஃப்ளோலிங்ஸில் ஒரு
1 இயர் ஒர்க் பண்ணேன், அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் ஹவுஸ் ஒய்ஃப் தான். தேங்க்யூ, அவ்வளோதான். அனைவருக்கும் வணக்கம். உண்மையாக என்ன இதுக்காக இங்கே வந்தேன்னா, பல வருடங்கள் நினைவுகளை எல்லாம் வந்து ரீகால் பண்ணுறதுன்னா, ஒரு செகண்டில் ரீகால் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த ஒரு சந்தர்ப்பம் தான் பாருங்க. ஏன்னா சார் மீட்டிங் அட்டன் பண்ணுவோம், அவர் கேட்குற காம்பனண்ட்டுக்கு ஆன்சர் பண்ணுறப்ப பிஆர்எம் சார் பார்க்கறக்கே பயமாக இருக்கும். இன்னைக்கு அந்த நட்போடு பார்க்கறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி தேவராஜன் சார் ஆகட்டும், பார்த்தசாரி சார் ஆகட்டும், ஐயர்கே சார் பக்கத்தாலே போக மாட்டோம். அவர் அங்கே தலை தெரிஞ்சுன்னா நாங்கள் ஒரு பக்கம் ஓடிடுவோம். கட்டாயம் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப மெமரபிள்ங்கிறது வந்து எங்கே இருந்தாலும் ஓகே தான். நான் இன்னைக்கு சிங்கப்பூரில் இருக்கிறதுக்கு காரணமே வந்து டெக்ஸ்டூலுங்கிற ஒரு விதை கொடுத்த ஒரு விருச்சம் தான் நம்ம வந்து எல்லா இடத்துலையும் படுறதுக்கானது. டெக்ஸ்டூலில் என்ன கொடுத்து எல்லாத்துக்குமே லைஃப் கொடுத்துச்சு நம்மங்க. எனக்கு டெக்ஸ்டூல் ஒய்ஃபையும் கொடுத்து லைஃபையும் கொடுத்துச்சு. அது உண்மைதானப்பா. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு எனக்கு அவ்வளோ பேர் எனக்கு இருந்த சப்போர்ட் வந்து இன்றைக்கும் நான் எல்லாத்துக்கூட கம்யூனிகேஷனில் இருக்கிறேன் அப்படின்னா அந்த நட்போட ஒரு ஆழம்தான். எல்லாருமே சங்கர் ஆகட்டும், எல்லாத்துக்கூட நான் அந்த கம்யூனிகேஷனில் இருந்துட்டு தான் இருக்கேன். சில நேரங்களில் வந்து இழப்புகளும் வந்து நம்மளுக்கு தவிர்க்க முடியாத இழப்புகள் தான். மோகன் ஆகட்டும், எனக்கு ரொம்ப தவிர்க்க முடியாத இழப்புன்னு கேட்டிங்கன்னா பாரி. எப்பவுமே என் கூடையே இருந்துக்கிட்டு அவனை மறக்கவே முடியாதுன்னு வைங்களேன். அந்த பாரி பாண்டியன் டெஃபினட்டாக எனக்கு அவனை மறக்கவே முடியாது. வாழ்க்கையில் எங்கே இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் டெக்ஸ்டூல்னு ஒரு பேரை கேட்டோம்னா அது கண்டிப்பாக ஒரு பூஸ்டரை, ஒரு சின்ன ஒரு சிலிர்ப்பை கொண்டுட்டு வந்து கொடுத்துட்டே தான் இருக்கும். நிறைய பேர்த்து நாம் இங்கே பார்க்கணுங்கிறதுக்காக தான் வந்தது. போன முறை 167 பேர் வந்திருந்தாங்க, இந்த முறை வந்து 67. டெக்ஸ்டூல்னா இன்னொரு வருஷம் ஒரு கற்றுக் கொடுக்கு நாலேஜ் மட்டும் இல்லை, டெக்ஸ்டூல்னா பாலிடிக்ஸுங்கிறது ஊறி போன ஒன்றாகி போயிடுச்சு. எல்லா வயசுலையுமே இந்த குரூப்பில் கூட பாலிடிக்ஸ் குரூப்னு தனியாக தான் வச்சுருக்கிறீங்க. நம்ம பாலிடிக்ஸை அங்கே பண்ணியிருந்தோம்னா கட்டாயம் வந்து நிறைய பேர் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃப்யூச்சர்லேயாவது இன்னையிலேருந்து பாலிடிக்ஸை அந்த குரூப்லேயும் நட்பை இந்த குரூப்லேயும் வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிஜம், நான் நிறைய பேர்த்த கூப்பிட்டேன். அது இந்த ஒரு ரீசன்னால தான் நிறைய பேர் வரல அப்படின்னாங்க. அங்கே வந்துட்டு மறுபடியும் அப்படின்னு அதை அவாய்ட் பண்ணுவோம். இருக்கிறது வரைக்கும் நம்ம அந்த நட்பை கொஞ்சம் வளர்த்துக்குவோமே. எது நிறபேதங்கள் எல்லாம் இல்லாமல், கட்சி பேதங்கள் இல்லாமல் அதை வளர்த்துக்குவோம். எல்லாருக்குமே எல்லாத்து மேலே அன்பு இருக்கும், கண்டிப்பாக அந்த புரிதலும் இருக்கும். அட்லீஸ்ட் இது ஒரு ரிக்வெஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. உண்மையாக நான் வந்து ஊருக்கு கிளம்புற ஒரு மென்டாலிட்டியில் தான் இருந்தேன். ஆனால் எக்ஸ்டெண்ட் பண்ணி எல்லாத்தையும் பார்க்கணுங்கிறதுக்காக தான் இங்கே வந்தது. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். நான் என்ன முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். ஏதோ முதல் முறையாக இந்த ஜோதியில் ஐக்கியமாகிறேன். நான் வந்து 1994 டெக்ஸ்டூலில் ஜாயின் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ண டிபார்ட்மெண்ட் வந்து எக்கனோ சிஎன்சி. சார் ஐஆர்கே சார்லாம் ரொம்ப நாளாக தெரியும் அப்போல்லாம். அதுக்கப்புறம் ஜேஆர்லேருந்து பிளானிங் கடைசியாக செந்தில் இப்போ மைக் ஹேண்ட் ஓவர் பண்ண மாதிரி பிளானிங் எங்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போனார் செந்தில், சிங்கப்பூர் செந்தில். ஸோ இன்றைக்கி வரைக்கும் அதுக்கப்புறம் நாங்கள் டெக்ஸ்டூல் அப்படின்னாலே ஒரு பெரிய மெமரி. இது இங்கே தமிழ்நாடு இல்லாமல் அப்ராடில் போய் நான் மலேசியா ஒரு 4 இயர்ஸ் இருந்தப்போ நம்ம மக்களை சிங்கப்பூரில் மீட் பண்ணோம். இதே செந்தில், வெற்றிவேல், ராமசுப்பு, சிவகுமார், ரங்கராஜ், இந்த மாதிரி நாங்கள் சிங்கப்பூர்லேயும் ஒரு 2-3 வருஷம் எல்லாரும் மீட் பண்ணோம். அப்படிங்கிறப்போ ஒரு மிகப்பெரிய மெமரி கொடுத்தது டெக்ஸ்டூல். நான் ஆல்ரெடி டெக்ஸ்டூல் ஜாயின் பண்ணக்கு முன்னாடியே ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸோடு வந்து ஜாயின் பண்ணேன். மேபி இந்த செட்டில் இருந்து நான் கொஞ்சம் சீனியராக வந்தேன். நான் வந்தோடனே நான் கன்ஃபார்ம் ஆகி ஒரே வருஷத்துலேயே திருப்பி ஒரு 7 வருஷத்தில் 2001 லாஸ்ட்டாக டெக்ஸ்டூலை க்ளோஸ் பண்ணி பூட்டி சாவி எடுக்கிற வரைக்கும் நான் தான் இருந்தேன். அப்படிங்கிறது சந்தோஷம். ஓகே, தேங்க்யூ ஃபாதர். ஹலோ, நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் தினம் காலையில் ஒரு மெசேஜ் பார்ப்பீங்க, குட் மார்னிங் மெசேஜ். அது போடுறது யாருன்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். இவர் தான் ஆகுது அந்த சந்தர்ச்சார். சார் இப்போ ஃபோன் ஓப்பன் பண்ணி எல்லோரும் பாருங்க, 5:41 ஒரு மெசேஜ் வந்திருக்கும். தினம் அந்த மெசேஜ் வரலன்னு என்னை கூப்பிடுங்க. 5:00லேருந்து 5:00 வரும். இல்லை சார், முக்கியமாக எல்லாரும் இவர் போடுற மெசேஜ் முதல்ல படிங்க, புரிஞ்சிருப்பீங்க நினைக்கிறேன் இல்லையா?
இல்லை பார்ப்பீங்க, மெசேஜ் பார்க்குறீங்க, கண்டிப்பாக மெசேஜ் வரையும் சண்டைக்கு வந்துடுவாங்க உங்களுக்கு. அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு பார்க்குறோம், அப்புறம் படிக்கிறோம். அதுக்காக தான் போட்டிருக்காரு. வெரி குட், வெரி சூப்பர் சார். தேங்க்யூ தேங்க்யூ. ஹலோ சார், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் டெக்ஸ்டைல் 1976 ஜாயின் பண்ணேங்க. பிரான்ச்சில் 1 இயர் இருந்துட்டு ஹெட் ஆஃபீஸில் வந்து ஹலோ 1976லேருந்து 2011 வரைக்கும் 2001 வரைக்கும் டெக்ஸ்டைலில் ஒர்க் பண்ணேங்க. எனக்கு டெக்ஸ்டைல் வந்து என்னுடைய வாழ்க்கையே மாற்றி கொடுத்ததுங்க. வாழ்க்கையில் அதாவது நமக்கு வந்து ரொம்ப லைஃப்பில் ஒரு இது சேஞ்ச் பண்ணி கொடுத்த இது டெக்ஸ்டைல் நமக்கு மட்டும் இல்லைங்க, கோயம்புத்தூருக்கு ஒரு தாய் தொழில் இது மதர் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ எல்லாத்துக்கும் நன்றிங்க. ஓகே. வணக்கம். கேட்குதா? ஓகேவா? நான் 1990 டெக்ஸ்டைல் ஜாயின் பண்ணேன். என்னோடய பேஸ் வந்து பிஎஸ்ஜி இண்டஸ்ட்ரியல் இன்ஸ்டியூட். அதுக்கப்புறம் டெக்ஸ்டைல் 90 ஜாயின் பண்ணி 99 எக்ஸிட் ஆனேன். ஸோ டெக்ஸ்டைல் ஒரு பேஸ் அகெயின் அதை பேஸ் பண்ணி தான் எனக்கு வந்து அதுக்கப்புறம் சென்னை போனேன். தென் ஐ வாஸ் இன் யூகே. சாரி, நடுவில் இங்கிலீஷ் வந்துருந்து, தப்பு பண்ணிச்சுக்கோங்க. யூகே போனேன், யூஎஸ் போனேன், ட்ரிவாண்ட்ரமில் இருந்தேன், சென்னையில் இருந்தேன், பெங்களூரில் இருந்தேன். ஸோ நவ் ஐம் பேக் டு கோயம்புத்தூர். எனக்கு ஒரு சன் இருக்கார், அவர் ஐபிஎம்மில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஆஸ் அ சிங்கிள் பேரண்ட் ஐ எம் மேனேஜிங் ஆல் ஆன் மை ஓன் டில் டுடே. ஸோ ஹாப்பி டு மீட் யூ ஆல் டுடே. நமச்சிவாயம்ங்க. டிராஃப்ரேம் அசம்பிளிங்க. எங்களுக்கு என்ன பெருமைனா டெக்ஸ்டைல் இருக்கிற 3 பிரான்ச்லையும் நாங்கள் இருந்தோம். பொங்கலூர் பிரான்ச்சில் ஃபஸ்ட்டு அசம்பிளி ஸ்டார்ட் ஆச்சு, 2வது வந்து பிரான்ச்சுக்கு வந்துச்சு, 3வது வந்து ஹெட் ஆஃபீஸுக்கு வந்துச்சு. அதே மாதிரி எங்களுக்கு நிறையா மேனேஜர். ஃபஸ்ட்டு ஜெயபாடு, 2வது வந்து நம்ம பாலகிருஷ்ணன் ப்ரோக்ரஸ் கண்ட்ரோலு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரான்ச்சுக்கு வந்ததுக்கப்புறம் தேவதாஸ் இருந்தார், ஐஆர்கே சார் இருந்தார். அவர் வந்தாலே பயந்துக்கும், வந்தாலும் என்னாச்சு மிஷினு அப்படின்னு கேட்பாருங்க. அந்த அளவுக்கு இப்போ எங்கள் பேட்சில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இப்போ அனிதா பார்த்தீங்கன்னா டிசைனில் இவங்க வந்திருக்கிறாங்க. எல்லாமே ஒரு மறக்க முடியாத நினைவுகள். அதுவும் நம்ம ஜெயபால் மேனேஜர் கீழே பயங்கரமான, அவர் கேட்குற கேள்விக்கே பதில் சொல்ல முடியாது. சார் வந்தாருன்னா குவாலிட்டி தான் முக்கியம் பாரு. அவர் எங்களுக்கு கடைசி அவர் தான் மேனேஜராக இருந்தாருங்க. எனக்கு வந்து வாழ்க்கை அமைஞ்சது, வீடு அமைஞ்சது டெக்ஸ்டைல். அந்த விஆர்எஸ்ல வந்த பணத்தில் தான் நான் வீடு வாங்கி அந்த வீட்டில் தான் நான் இருக்கிறேன். இந்த கம்பெனியை மறக்க முடியாது. அவ்வளோ நல்ல நினைவுகள். எல்லாருமே ரவி என் கூட படித்தவர், பல பேர் நாங்கள் காலேஜில் படித்து எங்கள் கம்பெனியிலே வந்து இருந்து இந்த மாதிரி ஒரு பெரிய டீமு. இது அது மாதிரி நம்ம டெக்ஸ்டைல் நண்பர்களை பார்த்தா ஈக்குவல் டு எனக்கு பேர குழந்தைகள் பார்க்குற மாதிரி. தப்பாசிக்காதீங்க, வயசு வித்தியாசம் அதெல்லாம் பார்க்கல. ஏதோ உணர்வு வந்து அது சந்தோஷமாக இருக்குது. அது ஒரு எழுச்சியை கொடுக்குது. நம்ம அடுத்து நம்ம வேலை செய்கிறதுக்கான உத்வேகத்தை டெக்ஸ்டைல் கொடுத்துட்டே தான் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் டெக்ஸ்டைலோட எக்ஸ்பீரியன்ஸை பயன்படுத்தாமல் என்னோடய வாழ்நாட்கள் நடந்ததே இல்லை. உங்களுக்கு என்னோடய ப்ரொஃபஷன் அந்த மாதிரி அமைஞ்சிருச்சு. நம்ம டெக்ஸ்டைல் என்ன இது பார்த்தோன்னா அதே தான் என்னோடய வாழ்க்கையிலையும் பார்த்துருக்கிறதுனால எனக்கு என்ன சொல்கிறது, ப்ரொஃபஷன் அதிர்ஷ்டம் எனக்கு வந்து ஜாலியாக இருக்கிறதும் ப்ரொஃபஷனல் ரெண்டு சேர்ந்துருச்சு. ஐஎஸ்ஓ கன்சல்டண்ட்டாக இருக்கேன். ஐஎஸ்ஓ எனக்கு கற்றுக் கொடுத்தது டெக்ஸ்டைல் தான். அரிசியோடையிலிருந்து சாரெல்லாம் ஞாபகம் இருக்கும், ஐஆர்கே சார் ஞாபகம் இருக்கும், எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. முதல்ல ஒரு ப்ரொசீஜர் எழுதணும். அந்த ப்ரொசீஜருக்கு கம்பெனி முழு அலைஞ்சிட்டு இருப்பேன். அப்போ சார் தான் நீ கூப்பிட்டு உட்கார வச்சு, சிஎன்சி ஜெயலட்சுமி அவங்களெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு முதல்ல அவர் சொல்கிறத கேளு, எப்படி ப்ரொசீஜர் எழுதலாம். சம்பத் ஜெயலட்சுமி உட்காந்து முதல்ல ஒரு ஐஎஸ்ஓ ப்ரொசீஜர் மிஷின் ஷாப்புக்கு சார் தான் எனக்கு போட்டு கொடுத்தார். நல்லா மறக்கவே முடியாது. நிறைய அத்தனை பேரும் நம்ம நிறுவனத்துக்குள்ள நடக்கும்போதெல்லாம் ஒவ்வொருத்தரும் கை கொடுக்காதவங்க யாருமே, எல்லாரும் ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப நாள் பழைய ஒரு குடும்ப உறவுகளோடு சார்ந்த மாதிரி இருக்குது எனக்கு. இப்போது சொல்கிறதுக்கு வார்த்தைகள் வரமாட்டேங்குது. உணர்வுகள் இருக்கிறதுனால வார்த்தை சொல்ல முடியாது இல்லையா. அதனால் இப்போது அத்தனை பேரும் யாராருக்கெல்லாம் இங்கே விருப்பமோ வந்து பேசுங்க, ஜாலியாக இருங்க. வந்தோன்னே எல்லாம் அவங்க வரமாட்டேன்னாங்க, இங்கே வந்து ஆட்டோமேட்டிக் டெக்ஸ்டைல் கொண்டு வந்துடும். டோன்ட் வரி, ஜாலியாக வாங்க. யாராருக்கும் விருப்பம் இருக்கு வந்துடுங்க, சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. நான் ஐஆர் கந்தசாமி. 1919
1989 டெக்ஸ்டைல் வந்து ஜாயின் ஆனுங்க. அதுக்கு முன்னாடி விஜயலட்சுமி இன்ஜினியரிங் கோர்ஸில் இருந்தேன். 2000 வரைக்கும் டெக்ஸ்டைல் ஒர்க் பண்ணிட்டு திரும்ப 2000 பின்னாடி திரும்ப விஜயலட்சுமிக்கே போயிட்டுங்க. டெக்ஸ்டைலில் நான் வந்த பின்னே தான் சிஎன்சி மிஷின் ஷாப் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி நான் ராஜேந்திரன்கிட்ட தான் ஒர்க் பண்ணேன். அவர் தான் எனக்கு மேனேஜரு, நான் அசிஸ்டன்ட் மேனேஜருங்க. அவர்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு தான் மிஷின் ஷாப்பில் எல்லா சிஎன்சி மிஷினும் வாங்கி கடைசியில் 45 மிஷின் இருந்ததுங்க. எனக்கு நல்லாரு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிஎன்சி மிஷின்ஸில் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. நானும் எல்லா நண்பர்களையும் வெளிநாடு அனுப்புறதுக்காக முயற்சி பண்ணேன். 2-3 பேருக்கு தான் வாய்ப்பு கிடைச்சதுங்க. சிஎன்சி மிஷின் ஷாப் ராஜேந்திரன். நம்ம ஊருக்கெல்லாம் சான்ஸ் கிடைக்கல. ஆனால் நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தேன். அப்புறங்க எல்லாரும் நான் டிசிப்ளினுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன், குவாலிட்டி கண்ட்ரோலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். அதனால் கொஞ்சம் பேர் என்ற மேலே ஏதோ நல்லதோ கெட்டதோ கொஞ்சம் நல்ல அபிப்பிராயம் வச்சுருப்பாங்க. குவாலிட்டி கண்ட்ரோலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதுங்க. நான் ரீடரில் சுவிட்சர்லாண்டில் ஒர்க் பண்ணும்போது டாலரன்ஸுங்க +-0.1 +-0.2 அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. +-, கிடையாது, +-0க்காக மெயின்டைன் பண்ணுங்க அப்படிம்பாங்க ரீடர் கம்பெனி சுவிட்சர்லாண்டில். அது மாதிரி அங்கே 2 வருஷம் ட்ரைனிங் எடுத்ததுனால குவாலிட்டி கண்ட்ரோலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸு, டிசிப்ளினு, ஹவுஸ் கீப்பிங்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். அப்படியெல்லாம் இருந்து எல்லாத்துக்கிட்டையும் நல்லா வேலை பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே எல்லா இடத்தையும் பார்க்கும்போது எல்லோரும் வெல்த்தியாக இருக்கிறது நல்லா தெரியுதுங்க. ரொம்ப சந்தோஷம். அப்புறங்க வேறு என்ன சொல்கிறதுங்க, எல்லாருமே கொஞ்சம் மெடிக்கல் செக்அப் பண்ணிக்கிறது பெட்டருங்க. இயர்லி ஒன்ஸுங்க இங்கே ஒரு மெடிக்கல் கேம்ப் மாதிரி போட்டு பிளட் சுகரு பிபி எல்லாம் செக்அப் பண்ணிட்டு எல்லாருக்கும் அவங்க எல்லாரும் போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறாங்களான்னு தெரியல. எதுக்கும் இங்கேயே ஒரு 2 ஹவர்ஸ் ஒரு மெடிக்கல் கேம்ப் போட்டிங்கன்னா எல்லோரும் செக்அப் பண்ணிவிட்டு அவங்கவுங்க ஹெல்த்தை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க. எனக்கு இப்போ தான் 80 முடிஞ்சுதுங்க. இருந்தாலும் மார்ச் 28ஓட 80th பர்த்டேங்க. முக்கியமான கே ஜெகநாதன், இவர் பொன்னுசாமி அவங்கெல்லாம் வர, ஜனார்தன் எல்லாம் வந்திருந்து இன்னும் நல்லா இருந்திருக்கும் இந்த மீட்டிங்கு. மிக்க நன்றிங்க. உங்களை எல்லாம் பார்த்தது ரொம்ப சந்தோஷம். மீண்டும் மீண்டும் பார்ப்போம். மிக்க நன்றி.